ஏமா, நீ என்ன நம்பவே மாட்டியா? எதுக்கு என்ன எப்பவும் சந்தேகமாவே பாக்குற? சந்தேகமே இல்ல, தீர்மானமாவே சொல்ற. நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் பொழுது விடிஞ்சு பொழுது போனா பிரபுவுக்கும் ஆதரைக்கும் சண்டை வருது. கார்த்தியும் ஆதரைய எதிர்த்து பேசுறான். எனக்கு என்னமோ நீதான் எல்லாருக்கும் நடுவுல நெருப்ப மூட்டி விட்டுட்டு குளிர்காயரியோடு தோணுது. என்னடி இந்த கிழவி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாளேன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அம்மா, நீ அம்மாமா, நான் உன் பொண்ணுமா. அதான் நானும் சொல்றேன், நான் உன்னோட அம்மா. நீ எப்படிப்பட்ட கேடின்னு எனக்கு நல்லா தெரியும். நல்லா இருந்த என் 2 பசங்களையும் தசைக்கு ஒன்னா பிரிச்சு விட்டவதானே நீ. இப்போ என் பேரனுங்க விஷயத்திலயும் பண்ண நினைச்சேன்னா நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீ நினைக்கிறது எக்காரணத்திலயும் நடக்காது. ஜாக்கிரதை. என்னம்மா இவ கடக்கறாடா கிழவி. அம்மாவா அம்மா? நான் பெரிய பெரிய வில்லாதி வில்லன்களையே பாத்திருக்கேன். இவ சின்ன சுண்டக்காடா. நேரம் வரும்போது ஒரே நசுக்கா நசுக்கிடுவேண்டா. என்னாச்சு மாதிர? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம அமைதியாவே இருக்க. பண விஷயம் என்னாச்சு? என்னம்மா? இப்ப யார்கிட்ட போய் பணம் கேக்குறதுனே தெரியல மாமா. அப்பாவை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அவர் உடைஞ்சு போயிட்டாரு மாமா. பணம் கேட்டு போற இடம்லாம் நம்பிக்கை இழக்கிறது மட்டும் இல்லாம அவமானப்பட்டு வர வேண்டியதா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல.